படுக்க போனது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. ஊர் பூரா கேக்குற மாதிரி கொரட்டை விட்டா எங்க ஞாபகம் இருக்கும் சொல்லுங்க? பின்ன உன்ன மாதிரி கண்ணை திறந்துக்கிட்டு கடவுளே கடவுளேன்னு கண்ணத்துல போட்டுக்க என்னால முடியாது. நேத்து ராத்திரி நான் படுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த பிளான்ல எனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியவே இல்லை. ஒருவேளை இந்த இடத்தோட பூர்வீகம் நமக்கு முழுசா தெரியாததுனால புரியாம இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாரு ஜக்கே, பணத்தை கொடுத்து பங்களாவையும் இடத்தையும் வாங்கினேனே தவிர எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு நான் இன்னும் பார்க்கல. அதெல்லாம் யாரா பாக்குறா? இந்த இடத்தோட பிளான பாக்குறப்ப இங்க எங்கேயோ ஒரு கோயில் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால இந்த இடத்த ஒரு தடவை முழுசா பார்த்தா நல்லா இருக்கும். அதுக்கு என்னடா, ரிசர்ச் ராணி அன்பு தங்கச்சியையும் கூட்டிட்டு போ. துர்கா எங்க இன்னும் எந்திரிக்கலையா? அதென்ன, ஏன் இன்னும் எந்திரிக்கல? நானும் ரொம்ப நேரமா டீ எடுத்துட்டு போய் கூப்பிட்டு பார்த்தேன், அவங்க எந்திரிக்கவே இல்ல. இன்னைக்கு உன் தங்கச்சிக்கு என்னாச்சுப்பா? ஒன்னும் ஆகல, நல்ல கம்பளி இழுத்து போத்திட்டு தூக்கிட்டு இருப்பா. நான் போய் துர்காவை கூட்டிட்டு வரேன். முதல்ல மேடத்தை எழுப்பி சீக்கிரமா ரெடியாக சொல்லுங்க. இன்னைக்கு இந்த இடத்த முழுசா சுத்தி பார்க்கணும். விஜய் சார். என்ன சிவா, ரொம்ப சந்தோஷமா இருக்க? என்ன விஷயம்? கல்யாணத்துக்கு கூப்பிடலான்னு வந்தேன். யாருக்கு கல்யாணம்? எனக்கு தான் சார். குட், இப்போ அது ஒத்துக்கிட்டியே. எவ்வளவு நாள் தான் தனியா இருப்ப? அது எங்க அம்மாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு சார். அவங்க கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி மருமகளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன் சார். பெத்தவங்களோட ஆசையை நிறைவேற்றுறது பிள்ளைங்களோட கடமை இல்லையா? சிவா, இன்னொரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். கேளுங்க சார். இந்த இடத்துல எங்கேயாவது கோயில் இருந்ததா? நான் சின்ன பையனா இருக்கும்போது இங்க எங்கேயோ துர்கையம்மன் கோவில் இருந்ததுன்னு எங்க பாட்டி சொன்னதா ஞாபகம். எனக்கு சரியா தெரியாது. இங்கதான் எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன். சிவகுமார், நீ புறப்படு. இன்விடேஷன் கொடுக்க வேண்டியிருக்குல்ல? சரி சார், நான் வரேன் சார். ரொம்ப நல்லவன், ஹெல்ப் பண்ற சுபாவம் இருக்கு. இந்த சிவபுரிக்கும் பட்டணத்துக்கும் இவன் ஒரு பாலம் மாதிரி. துர்கா, துர்கா, என்ன இவ்வளவு நேரமா படுத்துட்டு இருக்க? எழுந்துரு. துர்கா, என்ன இது, தூங்கிட்டே இருக்க? எனக்கு எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அண்ணி. உடம்பு சூடாதான் இருக்கு, மருந்து எடுத்துட்டு வரேன். அங்க ஜேகே காத்துட்டு இருக்காரு, சீக்கிரம் ரெடி ஆயிடு. வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. துர்கா, ஏன் துர்கா சீரியஸா இருக்க? துர்கா, ஏய் துர்கா, என்ன கனவு கண்டுகிட்டு இருக்கியா? பஞ்சர் ஆயிடுச்சு.
துர்கா, நான் உன்னை எங்க எல்லாம் தேடுறது? நீ என்னடானா இங்க நிக்கிற? ஆ? துர்கா, ஏங்க நிக்கிற? காலையில இருந்து நானும் உன்னை கவனிக்கிறேன். உன்கிட்ட ஏதோ மாற்றம் தெரியுது. நீ என் பழைய துர்கா இல்லவே இல்லை. நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா தைரியமா சொல்லு. யாரையும் எதுக்காகவும் கட்டாயப்படுத்துறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. இந்த இடத்துல நின்று இங்கிருந்து பார்த்தா நம்மளை விட்டு தூரமா பிரிஞ்சு போறவங்களோட குரல் கேட்கும். அவங்க அங்கிருந்து நம்மள வா வான்னு கூப்பிடுற மாதிரியே இருக்கும். வா போலாம். உங்க கூட இருந்தா என்னையே நான் மறந்துடுறேன். ஜேகே சார், சார் நீங்க ரொம்ப நேரம் இங்க இருக்க கூடாது. இந்த இடத்தை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. இந்த இயற்கை அழகு தான் பல பேரை அழிச்சிருக்கு. என்ன துர்காமா, உங்களுக்கு கூட அது தெரியாது. இங்க கால் வச்சவங்க உயிரோட திரும்பி போனதே கிடையாது. போங்க போங்க, சாரை வீட்டுக்கு கூட்டு போங்க. போங்கம்மா போங்க. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.